பொறுப்பு துறப்பு. வணக்கம் நண்பர்களே, இன்றைய வீடியோல நாங்க எதை பத்தி பேச போகிறோம்னா பெஸ்ட் மூவிஸ் ஆஃப் 2025 இதை பத்தி இன்னைக்கு பேச போறோம். 2025 ரேப் ஆகும் போது குட் மூவி குட் பேட் அக்லி அப்படிங்கிறது. அதாவது இந்த 2025 வந்து எப்பவும் போல ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட் இயராக ஒரு தோல்விக்கான இயராக அமைந்தது. அடுத்த இயர் இதே போல வெற்றிகரமா தோல்விக்கான இயராக அமையும் சொல்லிட்டு நாங்க இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றோம். முதலாவதாக இது வந்து நாங்க வந்து ஆர்டர் வீட்லாம் அடுக்கல ஃப்ரெண்ட்ஸ், ரேண்டமா 10 படங்கள் எங்களுக்கு பிடிச்ச படங்கள். உங்களுக்கும் பிடிச்சிருக்கும், பிடிக்கலனா யுவர் கே. முதல் படம் சத்தியமா இந்த படத்தை வந்து நம்ம நம்பர் 1ல வைக்கலாம். இந்த வருஷத்துலயே வந்த பெஸ்ட் படம். அதாவது எனக்கு ரொம்ப ஃபேவரா இல்லாத ஒரு டைரக்டர் எடுத்த படம் பைசன். ஃபேவரா இல்லாத டைரக்டரா? என்னென்ன? ஆமா, எனக்கு மாலி செல்வராஜோட ஃபிலிமோகிராஃபி அவ்வளவா பிடிக்காது. இருந்தாலும் இந்த பைசன் படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச காரணத்தினால், அதாவது உண்மையை சொல்ல வேண்டியிருந்தா திருத்த டிவிடியில பார்த்தேன். அதுக்கப்புறம் படம் கிளியர் பிரிண்ட் வந்ததுக்கு அப்புறம் 2 வாட்டி உட்காந்து பார்த்தேன். விட்ஸ் வண்டர்ஃபுல் ஃபிலிம். எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷத்துல வந்ததுலேயே ஒன் ஆஃப் த பீக் படம்னா கண்டிப்பா வந்து பைசன் தான். இப்போ ஒரு பெர்ஃபெக்டான மாரி செல்வராஜ் படம், மாரி செல்வராஜ் டச் எல்லாம் ஒர்க் அவுட் ஆன ஒரு நல்ல படம். எனக்கு வந்து பரியரும் பெருமாளோட பிடிச்சிருந்துச்சு. இல்ல நான் சொல்ல மாட்டேன். எனக்கு பரியரும் பெருமாள் வாழைக்கு அப்புறம் பைசன் தான் வச்சிருக்கேன். ஓகே ரெண்டாவது படம் என்ன? நீங்க லிஸ்ட் அனுப்பி விட்டீங்கல்ல, வெயிட் பண்ணுங்க. சினோஜ், நீங்க வந்து இது மிச்சம் சாப்பிடக்கூடாது. நீங்க ஏதாவது படம் சொல்லுங்க. நீங்க என்ன ஒண்ணுமே பார்க்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க எதுக்கு நாட்டு சினிஃபீல்ட்ல இருக்கீங்க? இந்த 10 மூவிஸ் வந்து நான் ஒரு மூவி நான் பார்த்தது இல்ல. டூரிஸ்ட் ஃபேமிலியை பார்க்கலாம் தான் இருந்தேன். இது வரைக்கும் நான் டைம் கிடைக்கல பாக்குறது. பாருங்க நண்பர்களே, அதாவது வந்து இந்த வருஷத்துல அதாவது எல்லாராலையும் வந்து தம்ஸ் அப் காட்டப்பட்ட மூவி டூரிஸ்ட் ஃபேமிலி. இவன் அதையே பார்க்கல. நான் எங்க போவேன்? நாட் ராங். கொஞ்சம் ட்ரெண்ட் ஆச்சுல, ரீல்ஸ்ல வந்துச்சுல, சின்ன பையன் வந்து ஆடுவான் அந்த ஃப்ரம் தட் மூவினா. டேய், இதெல்லாம் வீடியோல போட்டா கொன்றுவாங்கடா எங்களை. நீங்க ரெண்டு பாத்திருக்கீங்களா டூரிஸ்ட் ஃபேமிலி? வந்து நான் பேசவா? நீ சொல்லு. டூரிஸ்ட் ஃபேமிலி எப்படிப்பட்ட படம்னா, எங்க தலைவன் DNN வந்து நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம்னு ஒரு படம் எடுத்தாரு. அந்த படம் தான் நான் கடைசியா தமிழ் படத்துல 2025ல பார்க்கணும்னு இருந்தேன். இதெல்லாம் வந்து தனி வீடியோ. நீ வந்து இதுல சம்பந்தமே இல்லாம இது இழுக்கிற ப்ரோ. நான் சம்பந்தப்படுத்துறேன் ப்ரோ. சம்பந்தம் இல்லாத சம்மந்தப்படுத்ததான் என் வேலை புரியுதா? அதனால அந்த படத்தை பார்த்துட்டு நான் வந்து இதுக்கு மேல தமிழ் படமே வேண்டாம், நான் வந்து தெலுங்கு பாலையா படம் அந்த மாதிரி போலான் இருந்தேன். ஆனா திடீர்னு டூரிஸ்ட் ஃபேமிலி ரீல்ஸ்லயும் எல்லா வலைத்தடங்கள்லயும் அது சௌரிஸ் வந்து போய் பார்த்துட்டு, வாவ் இட் இஸ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் தி மாஸ்டர் பீஸ் ஆஃப் தி ஃபீல் குட் ஆஃப் தி ஒண்டர் ஆஃப் தி நேஷன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் படத்துக்கு மேல எனக்கு ரொம்ப மோகம் ஆயிடுச்சு. ஏன்னா நான் பார்த்த சசிகுமார் படம் எல்லாமே வந்து அவர் நடிச்ச படத்திலே பார்த்த படம் எல்லாமே வந்து ட்ரமாட்டிக்கான படம் தான் உட்காந்து நிறைய பார்த்துருக்கேன். அந்த மாதிரி படங்கள் பார்த்து டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்தோன்னே மன நிறைவாக, அதாவது 2025 நல்ல ஆரம்பிச்சு வச்ச படம் டூரிஸ்ட் ஃபேமிலி. நீங்கெல்லாம் சிலோன் தமிழர்களா? இன்னொன்று வந்து டூரிஸ்ட் ஃபேமிலியில் வந்து என்னன்னா வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி கூட கிளாசிக் வந்து ரெட்ரோ வருது. ஏற்கனவே நாங்கள் முந்தின வீடியோவில் பேசுகிற மாதிரி அந்த ட்ரெய்லரை பார்த்து ரெட்ரோக்கு ஹைப் ஆகி ஃபர்ஸ்ட் டே போய் பார்த்து லைட்டாக ஃபம்பிள் ஆகிட்டு வந்தேன். டூரிஸ்ட் ஃபேமிலி நல்லா இருக்குன்னு ரிவ்யூ வருது. நான் அதை நம்பவே இல்லை. ஏன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி மேலே எனக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்தது. பட் ஸ்டில் அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுங்கிற ஒரு இது ரொம்ப கியூரியஸா இல்லைண்ணா. எனக்கு ஓரளவு கியூரியஸ் இருந்தது, ரொம்ப கியூரியஸா இல்லை. ஒர்க் ஆயிட்டுன்னொன்னே நான் சரி அப்போ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். தியேட்டர் போய் பார்த்துட்டா படம் வந்து 2 மணி நேரம் தான். குட்டி படம், சல்லுன்னு போயிடும். படம் போறதே தெரியாது, அவ்வளோ சீக்கிரமா ஃபாஸ்டா போகும். நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்கான ஒரு படம்னு சொல்லலாம். அதான் நல்ல படம், அவ்வளோதாங்க. இந்த வருஷத்துல எண்ணக்கூடிய அளவுக்கு தான் நல்ல படங்கள் வந்திருக்கு. அது ஒரு முக்கியமான படம் டூரிஸ்ட் ஃபேமிலி. இந்த வருஷத்துல வந்த எல்லா படத்துலயுமே சூப்பரா வந்த படம் வந்து எல்லாம் கம்மியான ஆக்டர்ஸ் நடிச்ச படம். அதாவது லோ டயர் ஆக்டர், பி கிரேட். நம்ம ஏகே வந்து ஒரு பாயிண்ட் சொன்னாரு, இந்த வருஷத்தை வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி ஆரம்பிச்சு வச்சது நல்ல படம். இந்த வருஷத்தை ஆரம்பித்து வைத்து நான் இந்த வருஷத்தில் முத படம் தியேட்டர்ல பார்த்தது வந்து குடும்பஸ்டன். இல்ல குடும்பஸ்டன். ஜனவரி மாசம் நான் குடும்பஸ்டன் பார்த்தேன்.
குடும்பஸ்தன் தான் வந்து லைக் அதான் இந்த படம் இந்த வருஷத்தோட முதல் நல்ல படம். அதுவும் வந்து ஏகே சொன்ன மாதிரி லோ டயர் ஆக்டர், ஆனா மணிகண்டன் நடிச்சது. குடும்பஸ்தன் ரெடி, ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. குடும்பஸ்தனுக்கு வந்து ரெகக்னேஷன் அவ்வளோ கிடைக்காத மாதிரியே இருக்கு, ஏன்னு எனக்கு தெரியல. இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி கிடைச்ச அளவுக்கு ரெகக்னேஷன் கண்டிப்பா குடும்பஸ்தனுக்கு கிடைச்சாகணும். ரெண்டுத்துக்கும் சப்ஜெக்ட் வைஸ் என்ன இது சொல்ல, பட் நான் சொல்றது அவ்வளோ நல்ல படத்துக்கு அவ்வளோ இது கிடைக்கல, ரெகக்னேஷன் கிடைக்கலங்கிறேன். போன வருஷம் எப்படி லவ்வர் பந்துக்கு கிடைச்சது லவ்வர் கிடைக்கலையோ, அதே மாதிரி இந்த வருஷம் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி கிடைச்சது வந்து குடும்பஸ்தன் கிடைக்கல எனக்கு ஒரு இது இருக்கு. ஏன்னா அந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேல இருந்து எடிட்டிங்ல இருந்து எல்லாமே வந்து செம ரசிக்கும்படியா இருக்கும். மியூசிக் வைசாக் போட்டிருப்பாரு, எல்லாமே செமையா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எனக்கு ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்கா இருந்துச்சு. ஆனா அந்த படம் இன்னும் கொஞ்சம் பேசப்பட்டிருக்கலாம்னு எனக்கு தோணும். அதான் அந்த படத்தோட டைரக்டர் வந்து நிறைய யூடியூப்ல நிறைய ஹிட்ஸ் கொடுத்த டைரக்டர் தான் வரும். பறந்து போ பறந்து போ வந்து ஆக்சுவலா எங்க அண்ணனை நான் கூப்பிட்டு போனேன். நானும் எங்க அண்ணனும் போனோம். எங்க அண்ணனுக்கு வந்து அந்த படம் வேண்டாம் வெறுப்பாதான் வந்தான். பட் ஸ்டில் அவன் வந்து நான் என்ன மாதிரி ஆடியன்ஸ் கிடையாது, அவங்க வேற ஒரு தரப்பு ஆடியன்ஸ். எப்படி அந்த கமர்ஷியல் படங்கள் பார்க்குற ஆடியன்ஸ் வச்சுக்கோயேன், அவங்களே அந்த படம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு. அது வந்து ஒரு ப்ளஸ். ஏன்னா ராம் படம் நிறைய படம் நீ அப்படி எதிர்பார்க்க முடியாது, ஆனா இந்த ராம் படம் அதையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு. ராம் படம் உன்னை சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னா நீ மனுஷனே இல்லை. மனுஷன் வாழ்க்கையில் டெய்லி நடப்பதுதான் ராம் படம், புரியுதா? ராம் வந்து ஒரு பொக்கிஷம். அது வந்து எல்லாத்துக்கும் செட் ஆகாது, நமக்கு ஓகே, ஆனா சில பேருக்கு வந்து அந்த இது வந்து செட் ஆகாது. பட் பறந்து போ வந்து ரொம்ப ஜென்ரலா இருந்துச்சு, இப்போ எல்லாருக்குமே பிடிக்கும்படியா இருந்துச்சு. ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங். நீ சொன்னல சசிகுமார் படம் எல்லா படமுமே வந்து ஹார்ட் ஹிட்டிங்கா இருக்கும், ஆனா இந்த படம் நான் அப்படி இருக்குன்னு நினைச்சேன். பட் இல்லைன்னு சேம் தான் இங்கேயும். ராம் படம் எல்லாம் எவ்வளவு ஹார்ட் ஹிட்டிங்கா இருக்கும், பட் பறந்து போ வந்து டோட்டலா சேஞ்ச் ஓவரா இருந்துச்சு. கரெக்டா ஒர்க்கும் ஆயிருந்துச்சு. பட் இன்னொரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மியூசிக்கல் படம் எவ்வளவு எங்கேஜ் படம் நான் நினைச்சே பார்த்தது இல்லை. No explanation in love, sir. வீரதீர சூரன் வந்து நான் வந்து அந்த படம் வந்து நான் அந்த படத்துக்கு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தேன், செம்மையான எக்ஸ்பெக்டேஷன். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கு ஒரு டீசர் விட்டுருப்பாங்க. அந்த டீசர்ல நான் செம்ம எக்ஸ்பெக்டேஷனுக்கு பில்ட் ஆயிருச்சு. அது கேள்வி. ரெண்டாவது வந்து அப்புறம் மல்லிகை கடைன்னு ஒன்று விட்டானுங்க, அதுவும் வந்து செம்ம ஹைப் ஏறிடுச்சு எனக்கு. டேரக்டர் வந்து எஸ்.சி. அரண்குமார் தெரிஞ்சு போச்சு. பன்னாயிரம் பத்மனியம், சேதுபதி, சித்தா, சிந்து பார்த்து விட்டுருவோம். இந்த மாதிரியான படங்கள் நல்ல படங்களை எடுத்த ஒரு டேரக்டர்னு பார்க்கும்போது செம ஹைப் ஆயிருச்சு. சித்தா எடுத்துட்டு அடுத்தவர் என்ன எடுக்க போறான்னு செம கியூரியஸா இருந்துச்சு. கடைசியை பார்த்தா அந்த படம் ரிலீஸ் ஆகிற நாளன்னைக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகலை, போஸ்ட்பாண்ட் ஆயிடுச்சு. ஒரு நாள் தள்ளி ரிலீஸ் ஆச்சு. படத்தை பத்தி சொல்லணும்னா அந்த ஒரு மஜா படம். நிறைய பேர் அந்த படத்துக்கு நிறைய குறை சொன்னாங்க, ஆனா எனக்கு பெருசா ஒரு குறை இருந்த மாதிரி இல்லை. எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. எனக்கெல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. அதாவது எப்படின்னா ஒரு டைலாக் உள்ள குவிண்டன் டாரண்டினோ படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஒரு மாதிரி விக்ரம்லாம் பொன்னியின் செல்வன்ல போன கெட்ட இங்க வந்து திருப்பியும் தூள் அடித்த மாதிரி இருந்துச்சு. அதான் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல மண்டையிலே சொருகிற சீன்லாம் பார்த்துட்டு அவ்வளவுதான். அடிச்சு போட்டா ஏன்னு கேட்க நாதி இல்லாத அனாத பைய என் மாப்பிள்ள மேல கை வச்சா நான் வருவேன்னு தெரியும்லடா. ஏண்டா டேய், ஸ்பைடர்மேன் மாதிரி கூஸ் பம்ப்ஸ். ரொம்ப எனக்கு ரொம்ப அந்த படத்துல பிடிச்ச சீன் என்ன தெரியுமா? அவன் வந்து அந்த போலீஸ்காரங்கிட்ட சொல்லுவான் தெரியுமா, எவ்வளவு கை வை பார்ப்போம், இங்கே லேடிஸ் இருக்காங்க, கை விட பார்ப்போம், உன்னை உரு தெரியாம செதறா செதைச்சிருவேன். வேணாண்டா. அப்புறம் அப்பா மாமா எவன் வந்தாலும் சேர்த்து வச்சு உன்னை அடக்கம் பண்றதுக்கு 10 நாள் காளி. அதாவது பீக் சினிமா சீன்ஸ்னா வீரதீர சூரன் தான்.
அந்த படமும் இன்னும் கொஞ்சம் நிறைய பேசப்பட்டிருக்கலாம். மாரிசன் வந்து அதாவது எல்லாரும் அதை ட்ரோல் பண்ணாங்க. மெய்யழகன் 3.0, மெய்யழகன் 4.0. அந்த கதையே வந்து எப்படிப்பட்ட கதைனா அது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி ஃபீல் குட் மூவியோ, அதாவது டிராமா படம். மெயினா அதுல உள்ள ட்விஸ்ட் எல்லாம் வந்து சத்தியமா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அவன் ஃப்ரெண்டு தான் கடைசியில் இந்த பொண்ணுங்கெல்லாம் போய் கடத்திட்டு இந்த மாதிரி பண்றான்னு சுத்தமா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதுவும் வடிவேலோட ஆக்டிங் வாவ். வேற level. வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம். என்ன பண்றது, இதையும் மறந்துடுவேன். வேற மாதிரி, அதாவது ஃபஹத் ஃபாசிலியே தூக்கி சாப்பிட்ட ஒரு ஆக்டிங்னா வடிவேல் பண்ண ஆக்டிங் தான். அந்த வடிவேல் பண்ண பிளானாக இருக்கட்டும். அதாவது வந்து இதுவும் வந்து தலைவன் தலைவி அண்ட் மாரிசன் சேர்ந்து ரிலீஸ் ஆயிருந்தது. நான் அதுக்கு மாரிசன் தான் டெஃபினெட்லி நான் மாரிசன் தான் ஐப்பா இருந்தேன். ஆனா எங்க அம்மா ஒரு விஜய் சேதுபதி ஃபேனுங்கிற காரணத்தினால நாங்க தலைவன் தலைவி போனோம். நான் போயிட்டு ரெண்டுக்கும் போனேன். நான் அல்ல சொல்றது, நானும் போனேன்டா மாரிசன், சொல்றேன் கேளு. இப்படி போனோம், போயிட்டு தலைவன் தலைவி ஓகே ஓகே எனக்கு அவ்வளவு பிடிக்கல, ஓகே இருந்து எங்க அம்மா ரொம்ப என்ஜாய் எனக்கு பண்ணாங்க. பிடிச்சிருந்து, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. இந்த லிஸ்ட்ல அது இல்ல. சரி மாரிசன் போவேன்னு பார்த்தா தியேட்டர்ல ஆளே கிடையாது. ஒரு எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு, ஆனா எங்க அம்மாவுக்கு சுத்தமா எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு, ஆனா எங்க அம்மா வந்து அந்த இன்டர்வல் ட்விஸ்ட்ல செமையா இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. வழக்கமா பாம்பு தான் எலியை தேடி போகும், எலியே பாம்பு தேடி வந்தால். முதல்ல வச்ச சிம்பாலிசம் வந்து நம்ம எல்லாருக்கும் வடிவேல் நினைச்சிட்டு இருந்திருப்போம். அது வந்து செம்ம, எனக்கும் அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எங்க அம்மாவுக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னா, எங்க அம்மாவுக்குன்னா லைக் எல்லா விதமான ஆடியன்ஸுக்கும் அது பிடிச்சிருந்து. பட் அது போய் சேரல அவ்வளவா. அது தலைவன் தலையோட ஹிட்டாலையும் இருக்கலாம். ஆக்சுவலி இந்த படம்லாம் வந்து சினோஜுக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஆக்சுவலி மாரிசன்லாம் 2-3 வாட்டி பார்த்தான், அதனால அவன் பேசாம இருக்கான். புரியுது, அவ்வளவு நாலேஜ் அவனுக்குள்ள இருக்கு. அவர் வந்து இப்ப பேச மாட்டாரு. எப்படின்னா வந்து மிஸ்கின் எப்படி வந்து அமைதி காப்பாரோ அந்த மாதிரி காப்பாரு. கடைசியில வந்து ஏதாவது பேசுவாரு. எல்லா படங்களை பத்தி மொத்தம் ஒரு தொகுப்பு. லெவன் ஆக்சுவலா நல்ல ட்விஸ்ட் இருக்கிற ஒரு நல்ல படம். ஆனா எனக்கு அது நிறைய பிரச்சனைகள் இருந்தது. சீரியஸா சொல்லலாம், அந்த படத்துல அந்த ஹீரோயின் கேரக்டர் என்ன அளவுக்கு எனக்கு புரியல. தேவையே இல்ல. கடைசியில அந்த பொண்ணும் அவங்க அக்காவும் ட்வின்ஸ் அப்படி ஒரு கனெக்ஷனை கொண்டு அந்த ஹீரோயின் கேரக்டரை எவ்வளவு மட்டமா முடியுமோ அவ்வளவு மட்டமா எழுதியிருப்பாங்க. அந்த ஒரு விஷயம் இந்த படத்துல ஒரு மைனஸ். மத்தபடி we can't find any minus in this investigation stuff. இன்வெஸ்டிகேட் பண்றதுலயோ ஒரு டைலாக் ரைட்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமா அது உண்மை. அது வந்து எல்லாமே செமையா ஒர்க் அவுட் ஆயிருந்து. பட் இந்த ஹீரோயின் ரைட்டிங் விஷயத்துல மட்டும் வன்மையாக கண்டிக்கிறேன். இல்ல ஏதாவது ஒரு ரைட்டிங்ல கொஞ்சமாவது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம் சொல்றேன். அதுக்கு ஒரு டூயட் பாட்டு வச்சு எதுக்கு தேவையில்லாத விஷயம். சீரியஸா கதை போயிட்டு இருக்கும் போது சம்மந்தம் கொண்டே இல்லாம ஒரு கேரக்டர் வந்து லூஸ்தனம் எரிச்சல் வருமா. Me struggling to write my semester exam. Meanwhile, couples in the canteen. Baby, நான் உன்னை தான் baby love பண்றேன். I will die, you know. அந்த நிலவுக்கு மேல என்னடி கோவம் சீனை போட்டுறணும். அது எவ்வளவு ஓகே. இப்ப நிலவுக்கு மேல் கோவம் ரொம்ப அடிக்கிறீங்க. என் தலைவன் தனுஷ் கம்பேக் கொடுத்தான டைரக்ஷன்ல இட்லி கடை. வெயிட், அதுக்குள்ள இட்லி கடைக்கு நம்ம போக கூடாது. அதை விட நிறைய நல்ல படங்கள் வந்திருக்கு. அது உண்மைதான். ஒரு மெடிக்கல் கிரைம் த்ரில்லர், அதாவது இந்த ஆர்கன்ஸ் கடத்துறது மாதிரி குழந்தைய மாற்றி வைக்கிறது. அதுவும் எதுக்காக குழந்தைய மாற்றி வைக்கிறான்ற ஒரு கலாச்சாரம் இருக்குங்க தெரியுமா? நம்ம தமிழ்நாட்டில் உள்ள முட்டா கூ கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்தினால இவ்வளவு பெரிய ஒரு ஹியூமன் டிராஃபிக்கிங் இல்லை, பேபி டிராஃபிக்கிங் நடக்குதுன்னு ஓப்பனா காட்டின படம். அதர்வாவோட கம்பேக், அதாவது அதர்வா வந்து செத்துக்கிட்டு இருந்தாரு எங்கேயோ, ஆனா திடீர்னு வாழ்வு கொடுத்த ஆளுதான் நம்ம டிஎன்ஏ. டைரக்டர் வந்து ஒரு நல்ல டைரக்டர். அவர் வந்து ஒரு நாள் கூத்து படம் எடுத்து ஒரு நாள் கூத்து நல்லா இருக்கும். அதே மாதிரி ஃபர்ஹானாவும் ஒரு நல்ல படம், ஆனா அதுவும் பெருசா ரீச் ஆகல. அதுலயும் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்ட் எடுத்திருப்பாங்க. அது வந்து ஆக்சுவலா அதுவும் ரீச் ஆகல. மான்ஸ்டர் இவரு தான் எடுத்தாரு. ஆமா, இவர் பேரு ஏதோ நெல்சன் வெங்கடேசன். நெல்சன் வெங்கடேசன் நெல்சன் நீங்க தப்பா அறுத்து விட வேண்டி.
சுத்தமா எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது, சும்மா பார்த்த படம் தான். பட் அதுக்கு நமக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு, நல்ல ஒரு கான்செப்ட். அதே மாதிரி நிமிஷா சஜயனுக்கு வந்து சித்தாக்கு அப்புறம் அவங்க நடிச்சா அந்த படம் நல்லா இருக்கும்னு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அவங்க ஆக்டிங்கும் செமையா, ஆக்டிங் சொல்லவே வேணாம். அதே மாதிரி அவங்க இந்த ஸ்கிரிப்ட் சூஸ் பண்றதும் சூப்பரா சூஸ் பண்ணியிருக்காங்க. மெட்ராஸ் மேட்னி. இந்த படத்தை பத்தி நிறைய பேசணுங்க. Tightly based on Kannan's life, I present to you நான் வந்து ரொம்ப ரெக்ரெட் பண்ணேன் ஆக்சுவலா இந்த படம் தியேட்டர்ல போய் பார்க்காது. அந்த படம் பார்த்துட்டு நான் ரொம்ப ரெக்ரெட் பண்ணேன். இந்த படத்துக்கு போயிருக்கணுமே தியேட்டருக்குன்னு எனக்கு தோணுச்சு. அந்த அளவுக்கு அந்த படம், உண்மையை சொல்ல போனா இந்த படம் வந்து ஃபிளாப். இந்த படத்தை வந்து ஏன்னா எல்லாருமே எங்களையும் சேர்த்துதான் ஓடிடில வந்தப்புறம் தான் எல்லாருக்கும் இந்த படம் கண்ணுக்கே தெரிஞ்சுது. அது வரைக்கும் இப்படி ஒரு படம் வந்துருக்கு எனக்கு ஃபர்ஸ்டே தெரிஞ்சது. போனோன்னு இருந்தேன், பார்த்தா எந்த தியேட்டர்லயும் ஓடல, ஸ்கிரீனிங் இல்ல. அதுவும் ஒரு விஷயமா இருக்கு. ஸ்கிரீன்ஸ் பெருசா கிடைக்கல. ஒருவேளை வேர்ட் ஆஃப் மவுத் வழியா நல்லா இருக்குன்னு முதல்லயே ரொம்ப ரீச் ஆயிருந்ததுன்னா ஒருவேளை ஸ்கிரீன் ரீச் ஆயிருக்கலாம். பட் அந்த ரீச் ஆகல. நிறைய இன்ஃபுளுசஸ் பேச ஓடிடில ரிலீஸ் ஆகி எல்லாரும் பார்த்த அப்புறம் தான் இதுக்கு ரீல்ஸ் போட்டு அது போட்டு இது போட்டு ரீச் ஆச்சு. தவிர இந்த படம் இன்னும் கொஞ்சம் பண்ணிருக்கலாம். அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 4-5 படங்கள் வந்திருக்கும். அதுதான் இங்க ஒரு மெயினான விஷயம். எனக்கு தெரிஞ்ச அந்த மிடில் கிளாஸ் கல்ச்சரை வந்து எனக்கு தெரிஞ்சு முடிச்சு வைக்கிற படம் மெட்ராஸ் மேட்டி தான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச அந்த மிடில் கிளாஸ் வந்து யாராவது எடுத்த மிடில் கிளாஸ் வாழ்க்கை அப்படிலாம் யாராவது எடுத்த எனக்கு தெரிஞ்சு அது இன்னும் சேச்சுரேட் ஆயிரும். சேச்சுரேட்டிங் பாயிண்டா தான் நான் மெட்ராஸ் மேட்டியை பாக்குறேன். அதை நல்லா ஹேண்டில் பண்ணி சூப்பரா எடுத்திருந்தாங்க. ஒரு மாதிரி வித்தியாசமாவும் எடுத்திருந்தாங்க சில விஷயத்த. என் தலைவன் கோட் காளி வெங்கட். அடுத்தது நம்ம இந்த லிஸ்ட்லயே கடைசியா டீனா டி அண்ணன். உங்களுக்கு ஹார்ட் பீட் லேப்டாப் அடிக்கும். தனுஷ் தான் அடிக்கும். தனுஷ் தம்பியா இருப்பேன். ரீசன் ஒரு கடைசி மாதத்தில் கொடுத்த ஒரு கம்பேக் தான் இட்லி கடை. ஆக்சுவலா அதை கம்பேக்னு சொல்ல முடியாது. சரிப்பா நிலவுக்கு என்மையில் என்னடி கோபத்தை விட இது எவ்வளவு எங்கேயோ இருக்கு. அது பெட்டர். அதாவது ஃப்ரெண்ட்ஸ், எங்களை வந்து இந்த நிலைமை கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நாங்க டாப் 10 படம் இந்த வருஷத்துக்கு எடுக்கிறோம்னா அந்த லிஸ்ட்ல வந்து இட்லி கடை இருக்கு. அப்ப பாத்துக்கோங்க நாங்க எந்த அளவுக்கு ஒரு பற்றாக்குறை, தமிழ் சினிமா எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு நீங்க பாத்துக்கோங்க. அவ்வளோ வந்து நல்ல படங்களுக்கு ஒரு இதுவாக இருக்கும் ஒரு சிச்சுவேஷன் வந்து விட்டது தோழர்களே. ஆமா, நீங்க வந்து டூடு, ஸ்கூலி, டிராகன் இதெல்லாம் பல கோடி கணக்குல போச்சு, ஏன் வைக்கலாம் கேட்க கூடாது, புரியுதா? பைசனும் கமர்ஷியல் படம் தான். ஏதாவது சொல்லிடுவேன் நான் அப்புறம். இட்லி கடை, அதாவது இட்லி கடை வந்து சத்தியமா ஹிட் ஆனதுக்கு வந்து 25% தான் தனுஷ் காரணம். மிச்ச 75% என் தலைவன் ஜிவிபி தான் காரணம். ஜிவிபி மியூசிக் இல்லைன்னா, அதாவது தனுஷோ ராஜ்கிரனோ எமோஷனை கேரி பண்ணல, அந்த மியூசிக்கோ அந்த கண்ணுக்குட்டியும் தான் மொத்த படத்தோட மொத்த எமோஷனையும் கேரி பண்ணிடுச்சு. ஜிவி பிரகாஷ் இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு 2 ஆல்பம் தாங்க, அதை நாங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக கேட்டுக்கின்னு சந்தோஷமாக இருக்கும். ப்ளீஸ் ஜிவி பிரகாஷ் ப்ளீஸ். அதே மாதிரி இட்லி கடையை பத்தி உள்ள நெகட்டிவ் விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியணும்னா நீங்க வந்து நம்ம மட்ட ஒருக்கா நண்பர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு, அதை போய் பாருங்க. அதுல வந்து இட்லி கடையில உள்ள இஷ்யூஸை பத்தி ரொம்ப அழகா பேசியிருப்பாரு. அதே மாதிரி அவரும் மென்ஷன் பண்ணியிருப்பாரு, இந்த படத்துல ஒரு தவிர்க்க முடியாத விஷயம்னா அது வந்து கண்டிப்பா ஜிவிபி மியூசிக் தான். அந்த விஷயம் தான் வந்து படத்தை மொத்தமா ஹோல்ட் பண்ண ஒரு விஷயம். ஜிவிபி மியூசிக் கொஞ்சம் நீக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த எரர் ஈஸியா கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் அதை வந்து ஜிவிபி மியூசிக் கவர் பண்ணியிருக்கு. எரர் என்னன்னா, உங்களுக்கு நான் க்ளூ தரேன். ஃபர்ஸ்ட் நீங்க விஐபி படம் பாருங்க, அதுக்கப்புறம் இட்லி கடையை வந்து பாருங்க, அப்போ உங்களுக்கு புரியும் எரர் என்னன்னு. கண்டுபிடித்து கமெண்ட் செய்யறவங்களுக்கு ஒரு சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. சினோஜ், வெரி தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். யாருமே என்ன மாதிரி இருக்காதீங்க, வரக்கூடிய படங்கள்லாம் உட்கார்ந்து பாருங்க, யாரும் என்ன மாதிரி இருக்காதீங்க கைஸ், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். அதாவது வந்து சினோஜ்ங்கிற ஒரு நபர் வந்து இந்த 3வது கிரிட்டை ஃபுல் அப் பண்றதுக்காக, எங்க கூட எவ்வளவு நேரம் இருந்திருக்காருங்கிறத நினைக்கும் போது பெருமையா இருக்கு. அதுவும் அதுக்காக இல்ல, அவர் வந்து ஒரு வாக்கிங் ஃபேனி மேக்னெட். அவர் வந்தாருன்னா லேடிஸும் இருப்பார்கள். அதுவும் சேவ் எல்லாம் பண்ணி ஷாருக் கான் மாதிரி வந்திருக்காரு. கன்ஃபார்மா லேடிஸ் வரணும். லேடிஸ் சமயத்துல எங்கள் நண்பர், எங்கள் தங்கம், எங்கள் சிங்கம் கோலப்பண்ண நான் ரொம்ப மிஸ் பண்றேன்.
மேக்கு அப்புறம் ஜூன் மாசம் நீங்க வந்து எங்க தலைவன் கோலப்பணம் திரும்ப பாப்பீங்க நண்பர்களே. இங்க வரைக்கும் முடி இருக்கும், கூடிய சீக்கிரம் கொட்டி செத்துருவான். ஓகே நண்பர்களே, பார்ப்போம். பாய் பாய் பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. If you like Sinod's new look, please comment sectionல ஹார்ட் விடுங்கள், எல்லோ கலர் ஹார்ட் விடுங்கள். சினோதுக்கு எல்லோ ஹார்ட்னால ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி 20-25 ரேப் வீடியோ இதுக்கப்புறம் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாசம் ஃபுல்லா. ஸோ டச்லேயே இருங்க. பை பாய். ஆடினே இருப்பேன், ஏன்னா கண்டென்ட் இல்ல மாமே.